குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மே 1ஆம் தேதி படப்பிடிப்புக்காக மதுரை வந்த நடிகர் விஜய் அங்கிருந்து கொடைக்கானல் சென்றார். மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து திறந்த வேனில் நின்றபடி பயணித்த அவருக்கு தாவேக்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். விஜய் சென்ற வழிநெடுக வாகனங்களிலும் மரக்கிளைகளிலும் ஏறி நின்று அவரை பார்த்தனர். இதேபோல கடந்த மே 31ஆம் தேதி மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலினும் ரோட் ஷோ நடத்தினார். ஆனால் அதனை மக்கள் பெரிதாக ரசிக்கவில்லை என்கின்றனர் தாவேக்க தொண்டர்கள். விஜயின் ரோட் ஷோவையும் ஸ்டாலினின் ரோட் ஷோவையும் ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். உங்ககிட்ட பணம் இருக்கலாம், உச்சபட்ச அதிகாரம் இருக்கலாம், அவதூறு பரப்ப 1000 ஊடகங்கள் இருக்கலாம். ஆனால் மதுரையில் விஜய்க்கு வந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்க முடியாது. அளவு கடந்த அன்பை காட்டுகிற மக்கள் படை மட்டும் என்னைக்குமே உங்களிடம் இருக்காது. மதுரையில் விஜய்க்கு அன்பால் தன்னெழுச்சியாக அலைக்கடலென திரண்டது மக்கள் கூட்டம். ஆனால் முதல்வர் ஸ்டாலினுக்கு வெளியூரிலிருந்து காசு கொடுத்து கூட்டி வந்தும் கூட்டம் சேரவில்லை என விமர்சித்துள்ளனர். இதற்கிடையில் விஜய் கட்சிக்கு ஆதரவாக வெளியான சர்வே திமுக தரப்பில் அதிர்வலையை உண்டாக்கியுள்ளது. மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் வரும் சட்டசபை தேர்தல் குறித்து சர்வே எடுத்துள்ளது. அந்த சர்வே முடிவில் நடிகர் விஜய் கட்சியான தாவேக்க தனித்து போட்டியிட்டு 95 முதல் 105 தொகுதிகளை கைப்பற்றும் என கூறியுள்ளது. மேலும் திமுக 75 முதல் 85 தொகுதிகளும், அதிமுக 55 முதல் 65 தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில்தான் மதுரையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் விஜய் கட்சி பற்றி முதல்வர் ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்ததாக சொல்லப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றன. அதனால் வழக்கத்தை விட அதிகமாக திமுக அரசுக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவர். கருத்து கணிப்பு என்ற பெயரில் மக்கள் மனதில் பொய்யை விதைக்க முயற்சிப்பர். இதையெல்லாம் முறியடிக்க நாம் தயாராக வேண்டும். அவர்களை விட ஒருபடி முன்னால் இருக்க வேண்டும். அவர்களது பொய்களுக்கு முன்னால் நம் உண்மை மக்களிடம் சென்று சேர வேண்டும் என ஸ்டாலின் பேசியுள்ளார்.